கோபியை வேற அந்த வீட்டில் யாருமே ஏற்றுக்கல. முக்கியமாக ஈஸ்வரி வந்துட்டு, நீ எனக்கு மகனே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அதுவும் பாக்கியா மட்டும்தான். நீ இனிமே எங்களுக்கு மகனும் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துலயே தலைமுழுக. இது கோபிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும் அப்படின்றத இங்கே கோபியும் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய அம்மா எடுத்த இந்த முடிவை இங்கே கோபியால் அதை ஏற்றுக்க கூட முடியலை. ரொம்ப கவலையோட எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே ராதிகா மயூன்னு சொல்லி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கூடவே அவங்க அம்மா கமலாவும் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமா உள்ள வராங்க. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்ன கோபியாச்சு உங்களுக்கு சொல்லி எங்க ராதிகா சத்தம் போட, அதுக்கு கோபி சொல்றாங்க எங்க ராதிகா கிட்ட, எல்லாம் நடந்தது நடந்துடுச்சுன்னு சொல்லி சாதாரணமா உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவும் அதட்ட, என்ன இப்போ இப்போ நடந்த பிரச்சனையில திரும்பவும் போய் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படித்தானு சொல்ல, நான் ட்ரிங்க் பண்ணிருக்க மாதிரி தெரியுதா, அப்படியே பண்ணினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி பண்றேன்னா அதுக்கு பின்னாடி நீயும் அம்மாவும் பண்ண சதி வேலை தானே அப்படின்னு சொல்லி இங்க கேள்வியும் கேட்குறாங்க. எதுக்கும் பதில் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிற ராதிகா இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து மறைக்க, இங்க கோபியோட கோவம் முழுக்க முழுக்க இங்க கமலா மேல பாயுது. கமலாவை பார்த்து திரும்புறாங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, இது நல்ல கேள்வியா இருக்கே, என் பொண்ணு வீட்டுல நான் வராம வேற யார் இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க வந்ததுனால தானே பிரச்சனையே, இனிமே இந்த வீட்டுல இப்போ இந்த நிமிஷமே இருக்கக்கூடாது, இந்த இந்த கணமே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்க கமலாவும், நான் இதுக்கு போகணும், என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்ல, எவ்வளவோ தவறுகளை எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த வீட்டில் இருப்பீங்க, இப்போ என் அம்மாவும் என்னை ஏற்றுக்காம இப்போ என்னை தலைமொழிகிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க சொல்ல, அப்போதான் ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் விஷயமே புரியுது. இதுதான் காரணமா இவருடைய கோபத்துக்குன்னு எங்கள் ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இங்கே கமலாவும் சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ ரொம்ப சந்தோஷம், இனிமேல் உங்கள் அம்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்களும் அம்மா அம்மான்னு சொல்லி அந்த வீட்டு பின்னாடி இனிமேல் எதுக்காகவும் போய் நிற்க மாட்டீங்க, உங்க அம்மாவால உங்களுக்கும் தொந்தரவு இல்லை, உங்களால அந்த குடும்பத்துக்கும் தொந்தரவு இல்லை, இனிமே உங்க குடும்பத்தை பார்த்துட்டு நீங்க உங்க வேலை உண்டு நீங்க உண்டு மட்டும் இருங்க, எங்க மையும் ராதிகாவும் தான் உங்களுக்கு இனி எல்லாமேன்ற மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும்னு சொல்றாங்க. கமலா இப்படி சொல்றதை கேட்ட கோபியும் பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே கமலாவை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணிருக்கீங்க, பொய் கேஸ் கொடுத்து அம்மாவை இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க, இவ்வளவு பொய்யையும் இவ்வளவு தவறையும் உங்க மேல வச்சுட்டு எப்படிங்க அவங்கள ஒவ்வொரு கேள்வியையும் எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு மனசு வந்தது, மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டீங்க, இதுல என்கிட்ட வேற கேள்விக்கு மேல கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே கமலாவுக்கு பதில் இல்லை. அமைதி போய் அடங்கி நின்றுட்டு இருக்க எங்க மையோவை பாக்குறாங்க. என்னதான் இந்த வீட்டில் உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் செய்கிற தப்பு எல்லாமே தவறுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையை எல்லா இடத்துலையும் நீ சொல்லணும்னு நினச்சல மையோ, அது வரைக்கும் உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது, உன்னை என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா மையோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு தெரிகிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுல, ஏன் ராதிகா, நீயும் படிச்சிருக்க, வேலைக்கு போகிற, எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீயும் உங்கள் அம்மாவுக்கு இப்படி உடந்தையா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க கோபி, எங்கள் அம்மா பண்ண விஷயம் எனக்கே தெரியாது, இப்போ கோர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதானே என்ன நடந்ததுன்ற விஷயமே தெரியும், மயூ என்கிட்ட இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தானா நான் எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா வளர விட்டுருக்க போறேன், அப்பவே அம்மா கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருப்பேன், அவங்களும் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கவும் மாட்டாங்க, இதையெல்லாம் அம்மா மேல இருந்த தப்பு தான் சொல்ல, நீயே உன் வாயால உங்க அம்மா மேல தப்புன்னு சொல்லிட்ட, இதுக்கப்புறமா அவங்க இந்த வீட்டுல இருக்கணுமா, நீயே கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க ராதிகாவும் இங்க தன்னுடைய அம்மாவை பார்க்க, நான் என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியா நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோபி சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் பொழுது விடிற சமயத்தில் உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இங்கே ராதிகா தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அவர் பேசினதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நீ தேவையில்லாமல் அவர்கிட்ட கோவப்படாத, அவர் உண்மையாக நியாயமாக கோவமாக தான் நடந்துட்டுருக்காரு, ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திருக்க, அதுக்கான கோவத்தை அவர் வெளிப்படுத்தி தானே ஆகணும்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே கமலாவும் அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே மையும் ராதிகாவை கூட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதே போல் எங்கள் கமலாவும் தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. காலையில் கிளம்புற கோபி இங்கே ரொம்ப சேடாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய அம்மா தன்னுடைய முழுசாக வெறுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் ராதிகாவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கா. இங்கே மயூ ஸ்கூலுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ மயூட்ட கேட்குறாங்க ராதிகா, என்ன மயூ உனக்கு ஸ்கூல் கிளம்பலன்னு சொல்ல, இல்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் ராதிகாவும் எதுவுமே பேசாமல் இருக்க. இங்கே கமலை கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது வெளியில் வர எங்கள் கோபி, உங்களை நான் நைட்டே கிளம்ப சொல்லிட்டேன்ல, பின்ன எதுக்காக
இன்னமும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க? இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு எங்க கமலா வந்துட்டு அப்படியே முறைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேணாம். ஏற்கனவே நீங்க பண்ணின விஷயங்கள் எல்லாமே போதும். இனிமேலும் நானும் ராதிகாவும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீட்டை விட்டு இப்பவே இந்த நிமிஷமே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க கமலாவுக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அந்த டைம் பார்த்து எங்க ஹாலிம் பல்ல அடிக்க போய் கதவை திறக்கிறாங்க கோபி. வந்திருக்க ஆளை பார்த்த அதிர்ச்சியில எங்க கமலா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது எங்க கமலாவோட பையன் சந்துரு, அதான் ராதிகாவோட அண்ணன். ராதிகா ஓடி வந்து பாக்குறாங்க. அண்ணே நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. என்ன ராதிகா, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு, எதுக்காக எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா தான் எனக்கு விஷயத்த அடிக்கடி ஃபோன் பண்ணாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி அம்மா சொல்றத பார்த்து தான் நானும் வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலமா நானும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உள்ள வாண்ணா பேசலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க கோபியும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கோபி பக்கத்துல வர சந்துரு சாரி மச்சான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க கோபி. இதை கேட்ட ராதிகா, எப்படின்னு திடீர்னு வந்த, உனக்கு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னிச்சா அப்படின்னு சொல்ல, அம்மாலாம் எனக்கு ஃபோன் பண்ணலை, ஃபோன் பண்ணதே மச்சான் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் கோபியை கை நீட்டுறாங்க. என்னது இவரா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் ராதிகா பார்க்க, ஆமாம் அம்மாவை வந்து உடனே கூட்டிகிட்டு போக சொல்லி எனக்கு இவர் தான் கால் பண்ணார், எல்லா விஷயத்தையும் ஃபோனில் சொன்னார், என்ன இருந்தாலும் அம்மா பண்ணது ரொம்ப தப்பு ராதிகான்னு சொல்ல, நானும் அதே தானே சொல்லிட்டு இருக்கேன்னு எங்கள் ராதிகாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கமலா வந்துட்டு, என்ன ஆளாளுக்கு ஏன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, இங்கே ராதிகா நல்லா இருக்கணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இது நாள் வரைக்கும் நீ இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டு எந்த ஒரு வேலையும் பார்த்ததில்லம்மா, ஆனால் நீ இன்னைக்கு பண்ணியிருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதை எப்படி உனக்கு செய்யறதுக்கு மனசாட்சி வந்தது, இப்படி மனசாட்சி உனக்கு உறுத்தலைன்னு சொல்லிங்க சந்திரவும் கேள்வி கேட்குறாங்க தன்னுடைய அம்மாவை. இதனால இங்க எதுவுமே பேச முடியாம பொறுக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க எங்க கமலாவும். உடனே கோபி சொல்றாங்க, உங்க அம்மாவை உடனே கூட்டிட்டு போங்க, நான் இப்படி சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க எங்க லைஃப்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை பெருசானது, விரிசல் பெருசானது, இது இன்னும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே உங்க அம்மாவை கூட கையோட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இதை இப்பதான் வந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே வீட்டுக்கு இனியா வந்துடுறாங்க. ஏன்னா இங்கே மையுவை பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராகவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நேரமாக அங்கே வாசலில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. மையு ஸ்கூலுக்கு வருவா, ஸ்கூலுக்கு வெளியில் வரும்பொழுது அவளை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இனியாவுக்கு இங்கே மையு வராமல் இருந்தது ரொம்ப ஏமாற்றமாக போக, அதனால சரி நம்ம மையுவை வீட்டிலே போய் பார்த்துட்டு வருவோம், என்ன ஆகிடப்போகுது, என்ன பேசிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு மையுவை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்கே போயிட்டு ராதிகா கதவை திறந்தா இனியா வந்து நிற்கிறாங்க. இனியா கிட்ட பேசுகிறதா என்னன்னு கூட தெரியாமல் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. அங்கே மையு பார்த்துட்டு ஓடி வராங்க. வாங்க இனியாக்கா, இப்போதான் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சான்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. வாமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபியும் கூப்பிட, ஆனால் எங்கள் கோபி கிட்ட சரியாக இனியா பேசக்கூட இல்லை. பார்த்தீங்கல்ல உங்களால் என் பொண்ணு இப்போ என்னை முழுசாக வெறுத்துட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் கமலா மேலே கோவப்படுறாங்க. ஏய் நீ எதுக்குடி ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கமலா இனியா கிட்ட கேட்க, இனியா எந்த பதில சொல்லாமல் எங்கள் மையுவை பார்க்குறாங்க. மையு, உனக்கு இந்த வயசில் இவ்வளோ தைரியம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மை சொல்லணும்னு நினச்சில்ல, அது வரைக்கும் எனக்கு பயங்கர சந்தோஷம். பாட்டி உன்னால் இப்போ வெளியில் வந்திருக்காங்க, கண்டிப்பாக நீ செஞ்ச இந்த உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எங்கள் கமலாவை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பொய்யா ஒரு கேஸ் கொடுத்தீங்க, அந்த பொய்யான கேஸை இல்லைன்னா ஆக்குனதே எங்கள் மையு தான், நீங்கள் மையு மேலே எதுக்கும் கோவப்படக்கூடாது, அதே போல் நீங்கள் பண்ண தப்பை நினச்சி நீங்கள் வருத்தப்படவும் மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண தப்பால் தான் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சது, மையு பண்ண ஒரு நல்ல விஷயத்தால இன்னைக்கு என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்ல, என்னடி உன் அம்மாவுக்கு இருக்கிற திமிரை விட உனக்கு நிறையவே இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இங்க வந்து இனியாவை திட்டுறாங்க. என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க கோபி. இதை கேட்டு இருந்த சந்திரு தன்னுடைய அம்மாட்ட சொல்றாங்க, எதுக்குமா எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ நிறுத்து, முதல்ல இங்க இடத்த விட்டு காலி பண்ணி வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பு, நான் எப்போ வரணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ணி அதில் நான் வரணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, என் பொண்ணு கூடயும் என் பேத்தி கூடயும் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போறேன்னு கமலா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கமலா சொல்றாங்க, எல்லார் முன்னாடியும் கோர்ட்டில் என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்காம விட மாட்டேன், அது நான் நிறைவேற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பவும் மாட்டேன்னு சொல்ல, எனக்கு முன்னாடியே குடும்பத்தை வந்து நீங்க பழி வாங்குவீங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு எங்க கோபி கேட்குறாங்க. இதோ இனியா நிக்கிறா, இனியாவுக்கு முன்னாடி இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமா இல்லை, இனியா சின்ன பொண்ணா இருந்தாலும் ஏன் மையும் சின்ன பொண்ணா தான் இருக்கான், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு பொறுப்பு, பாசம், அன்பு, அக்கறை எதுவுமே உங்களுக்கு இல்லை, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க, அந்த குடும்பம் உருப்படாம போகணும்னு நினைச்சுதான் எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இங்க வந்து கோபி கோவப்படுறாங்க. ஆமா பெரிய பொண்ணு, இன்னும் நேற்று வரைக்கும் மயு என் பொண்ணு மயு என் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ உங்க
பொண்ணை பார்த்த உடனே ரத்த பாசம் அப்படியே வந்துட்டு தலை தூக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மயு இனியான்னு சொல்லி 2 பேருமே எனக்கு பொண்ணுதான் அப்படின்னு எங்க கோபி சொல்றாங்க. உடனே கமலா இங்க இனியாவை பார்த்து சொல்றாங்க, வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல, முதல்ல கிளம்பு, அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, நானும் இங்க இருக்கிறதுக்காக வரல, மயுவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எவ்வளவு திமிரு இருக்கும் பாரு, அப்படியே இவ பாட்டிக்கு இருக்கிற திமிரும் அம்மாவுக்கு இருக்கிற திமிரும் இவாளும் அப்படியே உரிச்சு வச்சிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டுறாங்க. மரியாதை பேசுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து கோபியும் கோவப்படுறாங்க. இங்க தன்னுடைய பாட்டியை பத்தி பேசணுன்னே இனியா நிக்கிறாங்க. என்னடி எதுக்கு நிக்கிற, கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு கமலா சொல்ல, இங்க ராதிகா சொல்றாங்க, என்னம்மா எதுக்குமா இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி ராதிகாவும் கோவப்படுறாங்க. உடனே இங்க இனியா கேக்குறாங்க கமலா கிட்ட, நீங்க என்னைய எவ்வளவு நாளும் பேசுங்க, அதை நான் தாங்கிப்பேன் பொறுத்துப்பேன், எங்க அம்மாவை பத்தியோ இல்ல என் பாட்டியை பத்தியோ என் குடும்பத்துல இருக்க யாராவது பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வரும்னு சொல்றாங்க. ஓ, கோவம் வருமா, கோவம் வந்தா என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல வராங்க. இங்க ரொம்பவே முறைச்சு பார்த்தபடி இனியாவும் நின்றுட்டு இருக்கேன், என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இங்க பக்கத்துல நிக்கிற கோபிக்கும் இன்னும் அதிபயங்கரமான ஒரு கோவம் வருது கமலா மேல. இதுக்காக அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கூட கொஞ்சம் கூட புரியாம இங்க ராதிகாவும் சந்திரவும் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க கமலாவோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப ஓவராகவே இருந்துட்டு இருக்கு. இது எதுவுமே கோபிக்கும் பிடிக்கல, ராதிகாவுக்கும் பிடிக்கல. சுத்தி இருக்க யாருமே இங்க கமலா பண்ற எந்த விஷயத்தையும் விரும்பாதம நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இங்க இனியாவும் பார்த்து முறைச்சபடி நின்றுட்டு இருக்கேன். வயசுக்கு அதிகமானவங்களை உங்களையும் நான் ஈஸ்வரி பாட்டி இடத்துல தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், அதுக்காக மட்டும்தான் அமைதியா போறேன்னு இனியாவும் சொல்றாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப, அடிச்சிருப்பியா, எங்க அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. ஆனா இங்க இனியா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அப்படியே அடிக்க கை ஊங்கினாலும் கையை முறிச்சிடுவேன் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவை பார்த்து பேச, இனியா வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது ராதிகாவுக்கு பிடிக்கல. போதும் நிறுத்துமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. என்னடி எதுக்குடி இப்படி சத்தம் வைக்கிறேன்னு சொல்லி கேட்க, எல்லா தவறையும் பண்ணிட்டு எப்படி உனக்கு இப்படி பேசுறதுக்கு மனசு வருது, அதுவும் கடைசியில் இனியா மயுவை பார்க்கறதுக்காக வந்தா, மயுவை பார்த்து நன்றி சொல்றதுக்காக தானே வந்தா, அவள் வந்துட்டு பாட்டு கிளம்பிட்டு இருக்கவளை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டு நீ தான் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அவளை திரும்பவும் சண்டை வம்புன்னு இழுத்து விடுறது நீ தான். நீ பேசுறதுனால யாருக்கு கோவம் வரும், அவருக்கு கோவம் வருதோ இல்லையோ, ஆனால் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு கோவம் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போங்க, இனிமே அம்மா இங்கே வரைய வேணாம் அப்படின்னு தன்னுடைய அண்ணன் கிட்ட சொல்ல, இங்கே சந்துருவும் தன்னுடைய அம்மாவை பார்க்குறாங்க. போய் கிளம்புமா சொல்ல, இங்கே ராதிகாவே தன்னை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டாலே நினச்சிட்டு ஒரு அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் இனியாவும் கிளம்புற நேரத்தில் இங்கே ராதிகா இனியாவை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா பேசின எந்த வார்த்தையும் மனசில் வச்சுக்காத இனியா, அவங்க எப்பயுமே இப்படித்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியா எதுவுமே பேசாமல் இங்கே தன்னுடைய அப்பாவை மறைச்சு பார்த்தபடி அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கூடவே அதுக்குள்ளே இங்கே ரெடி ஆகிட்டு வந்த மயுவும் நானும் உங்கள் கூடவே வரேங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இனியா கூட மயுவும் கிளம்பி போகிறாங்க. இப்போ ராதிகாவும் திட்டினதுனால, கூட தன்னுடைய பையன் சந்திரவும் திட்டினதுனால, முக்கியமாக எங்கள் கோபி பயங்கர கோபத்தில் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ள குறையாத அளவுக்கு போதாதுக்கு இந்த கோபி வேற பயங்கர கோபத்தில் கமலை வெளுத்து வாங்கிட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சந்திர கூடவே கிளம்புறாங்க தன்னுடைய ஊருக்கு கிளம்புறே போகிறதுக்கு. ஆனால் இங்கே ராதிகா ரொம்ப கவலையில் இருந்துட்டு இருக்காங்க கோபியை நினச்சி. கோபியும் தன்னுடைய அம்மா பற்றின கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே நிறைவேறாத ஒரு கவலையில தான் இங்கே வந்து கமலா வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பியும் போகிறாங்க.